Bismillahirrahmanirrahim. Alhamdulillah wassalatu wassalamu ala rasulillah Muhammadin Abdullah amma ba'd. நாங்கள் தற்பொழுது சல்மான் ஃபாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களது ஈத்தப்பழ தோட்டம் என்று அழைக்கப்படுகின்ற இடத்திலே நாங்கள் இருக்கின்றோம். நாங்கள் பார்க்கின்ற கிணறு இருக்கின்ற இந்த கிணறு சல்மான் ஃபாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய அந்த மஸ்ரா ஈத்தப்பழ தோட்டத்திலே இருந்த கிணறாக இருக்கின்றது. இந்த கிணறு மாத்திரம்தான் தற்பொழுது இருக்கின்றது. அடுத்த இடங்கள் எல்லாம் தற்பொழுது நாங்கள் எங்களது வலதுபுறத்தில் இருக்கக்கூடிய பாடசாலை அமைவிடமாக மாறி இருப்பதை நாம் காண முடிகின்றது. இந்த சல்மான் ஃபாரிஸ் ரலியல்லாஹு அவர்களுடைய வரலாற்றை நாங்கள் பார்க்கின்ற பொழுது அவர் ஆரம்பத்திலே ஒரு மஜூசியாக நெருப்பொழுங்கியாக இருந்தார்கள். அவருடைய தந்தை இவரை ஒரு பெண் பிள்ளையை வளர்ப்பது போல் வீட்டிலே வளர்த்து வந்தார்கள். இவரை வீட்டை விட்டு வெளியேற்றுவதற்கு அனுமதி வழங்க மாட்டார். இவ்வாறு இருக்கின்ற சந்தர்ப்பத்திலே ஒரு நாள் தனது தோட்டத்திற்கு அனுப்ப வேண்டிய தேவை ஏற்பட்டது. அப்பொழுது சல்மான் ஃபாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த தோட்டத்தை நோக்கி செல்கின்ற பொழுது ஒரு கிறிஸ்டியன் தேவாலயத்தை தாண்டி செல்கின்றார்கள். அங்கு நடக்கின்ற வணக்க வழிபாடுகள் இவரை கவர அவர் அங்கு இருக்கக்கூடிய கிறிஸ்தவரோடு தொடர்பு கொண்டு அவர் ஷாம் நகருக்கு பயணம் செய்கின்றார். சத்தியத்தை விளங்க வேண்டும் என்ற நோக்கில் அவர் ஷாம் நோக்கி பயணம் செய்கின்றார். அங்கு சென்று அங்கு இருக்கக்கூடிய கிறிஸ்தவருடைய தலைவரிடத்தில் அவர் கிறிஸ்தவராக மாறுகின்றார். பின்பு அவரை பணிவிடை செய்வதிலே சிறிது காலம் இருக்கின்றார். அதாவது அவருடைய மரணம் வரைக்கும் இருக்கின்றார். அந்த தலைவர் மரணித்ததன் பின்னால் இரண்டாவது தலைவரிடம் இருக்கின்றார். அவர் ஒரு நல்ல மனிதராக இருந்தார். அந்த தலைவரிடம் கேட்கிறார், உங்களுடைய மரணத்துக்கு பின் நான் யாரிடம் சென்று அவருக்கு யாரிடம் பணிவிடை செய்வதை யாருடன் சேர்ந்திருப்பதாக கேட்கின்ற பொழுது அவர் கூறுகின்றார், மோசில் என்ற இடத்திலே ஒரு மனிதர் இருக்கின்றார், அவரிடம் போய் நீங்கள் சேர்ந்து அவருக்கு பணிவிடை செய்யுங்கள் என்பதாக கூறுகின்றார். பின்பு அவரை சென்று அவருடைய மரணம் வரைக்கும் அவரிடம் இருக்கின்றார். பின்பு அவருடைய மரண தருவாயிலே இவரிடம் எவ்வாறு கேட்டாரோ அதே போல் கேட்கின்றார். அவரும் நசீபன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு இடத்திலே இருக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதரை காட்டுகின்றார். அங்கு சென்று அந்த நல்ல மனிதருடன் அவர் தனது தோற்புகளை மேற்கொண்டு அவருடைய மரணம் வரும் வரைக்கும் அங்கே அவருக்கு பணிவிடை செய்து கொண்டிருக்கின்றார். இறுதியிலே அவர் ஒரு மனிதரை காட்டுகின்றார். அதாவது அம்மூரியா என்று அழைக்கப்படுகின்ற ஒரு இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதரை காட்டுகின்றார். அவரிடம் நீங்கள் சென்று அவருடன் சேர்ந்திருங்கள் என்பதாக. பின்னர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த நல்ல மனிதருடன் சேர்ந்திருக்கின்றார்கள். அவருடைய மரண தருவாய் வருகின்ற பொழுது அவர் கேட்கின்றார். அப்பொழுது அந்த மனிதர் கூறுகின்றார், மதீனாவில் அதாவது அரேபிய தீபகற்பத்திலே ஒரு மனிதர் தோன்றுவார். அவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வழிமுறையிலே பிரச்சாரம் செய்வார். அவருடைய மார்க்கத்தை போதிப்பார். அவர் சதக்காக்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார். அவர் ஹதியாக்களை அதாவது நன்கொடைகளை ஏற்றுக்கொள்வார். அதே போன்று அவருடைய இரு தோள்புஜங்களுக்கு மத்தியிலே நபித்துவத்துக்கான முத்திரை இருக்கின்றதே போன்ற செய்திகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பற்றிய செய்திகளை குறிப்பிடுகின்றார். இவ்வாறு இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் இவர்கள் சத்தியத்தை விளங்க வேண்டும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சென்றடைய வேண்டும் என்ற ஆர்வத்தில் இருக்கின்ற பொழுது கல்ப் என்ற இடத்தில் இருந்து ஒரு வியாபார கூட்டம் வருகின்றது. அவர்களிடம் கூறுகின்றார், என்னை மதீனாவுக்கு கொண்டு செல்லுங்கள் என்பதாக. அவரை கூட்டிச் செல்வதாக கூறி இடையிலே அவருக்கு மோசடி செய்து அவருடன் இருந்த சொத்துக்களையும் அபகரித்துக் கொண்டு அவரை விற்பனை செய்கின்றார்கள். அவரை ஒரு யூதர் அவரை வாங்குகின்றார். பின்னர் அவருடைய யூதருடைய சொந்தக்காரர் அதாவது சாச்சாவுடைய மகன் பனு குறைவா என்ற கோத்திரத்திலிருந்து வந்த அந்த சகோதரர் அவரிடமிருந்து வாங்கி செல்கின்றார். இவ்வாறு ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அடிமையாக்கப்படுகின்றார்கள். பின்னர் இவ்வாறு அடிமையா இருக்கக்கூடிய ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஈச்சம் மர இந்த தோட்டத்திலே வேலை செய்து கொண்டிருக்கின்ற பொழுது அந்த யஹூதி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய செய்தியை பற்றி கூறுகின்றார். இவ்வாறு ஒருவர் வந்திருக்கிறார், இவருடன் சிறிய ஒரு கூட்டம் இருக்கின்றது, இது தொடர்பாக பேசிக் கொண்டிருக்கின்ற செய்தி அவருடைய காதிலே எட்டுகின்றது. மரத்திலே இருந்த ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உடனே கீழே இறங்கி என்ன கூறினார்கள் அதை மீண்டும் கூறுங்கள் என்பதாக வினவினார்கள். அதற்கு அந்த
அவருடைய எஜமான் மிகவும் கோபமுற்று அவரை திருப்பி அனுப்பிவிட்டான். இதைத் தொடர்ந்து ரயோவான் அவர்கள் சில ஈச்சப்பழங்களை புறக்கி எடுத்துக்கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சமூகம் வந்து கூறுகின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி கூறுகின்றார்கள், மதீனாவிலே நான் உங்களைத்தான் காண்கின்றேன், மிக தகுதியானவராக நான் உங்களுக்கு சதக்கா செய்கின்றேன், இதை நான் தர்மமாக உங்களுக்கு நான் தருகின்றேன் என்பதாக கூறுகின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை ஏற்று ஏனைய சஹாபாக்களுக்கு உண்ணுமாறு பணிக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் அதனை உண்ணவில்லை. அடுத்த இதை கவனித்த அவர்கள் அடுத்தண்டு வருகின்றார்கள். சில ஈச்சப்பழங்களை பொறுக்கிக் கொண்டு கூறுகின்றார்கள், இதை நான் உங்களுக்கு நன்கொடையாக தருகின்றேன், தர்மமாக அல்ல நன்கொடையாக தருகிறேன் என்று கூறுகின்றார்கள். அப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் உண்டார்கள், ஏனைய சஹாபாக்களும் உண்டார்கள். இதைத் தொடர்ந்து மூன்றாவது ஒரு அறிகுறியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பற்றி கூறியதாவது அவருடைய முத்திரை நுபத்துக்கான முத்திரை பற்றி பார்க்கின்ற பொழுது அதை பார்ப்பதற்காக வேண்டி முயற்சித்தார்கள். அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பக்கையிலே இருக்கின்ற சந்தர்ப்பத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்டு பின்புறமாக வந்து முயற்சிக்கிறார்கள். இதை கண்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்புறத்தை திறந்து காட்டுகின்றார்கள், பின் முதுகை திறந்து காட்டுகின்றார்கள். அவருடைய நுபத்துடைய அடையாளங்கள், அதாவது இதற்கு முன்னர் இவர் நம்மை பற்றி அறிவித்தல் செய்யப்பட்டிருக்கின்றது, இவர் உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக வேண்டித்தான் இவர் இவ்வாறு செயற்படுகின்றார் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் அறிந்து அதை அவர் உறுதிப்படுத்தினார்கள். எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மத்தியில் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். பின்னர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் கேட்கின்றார்கள், நீங்கள் உங்களுடைய எஜமானிடத்திலே நீங்கள் விலை பேசலாமே, நாங்கள் உங்களை விலை கொடுத்து வாங்க தயாராக இருக்கின்றோம் என்று கூறிய பொழுது ரயோவானவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், நான் 300 ஈச்ச மரங்களுக்கு பதிலாக என்னை விடுதலை செய்யுமாறு நான் எனது எஜமானிடம் விலை பேசி இருக்கின்றேன் என்பதாக கூறினார்கள். உடனே சஹாபாக்கள் அவர்களை ஒன்று திரட்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார், அனைவரும் உங்களுடைய சகோதரருக்கு உதவி செய்யுங்கள் என்பதாக கூறுகின்றார்கள். அனைத்து சஹாபாக்களும் அவர்களிடமிருந்து ஈச்ச மரங்களை கொண்டு வந்து உதவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுமாக இந்த இடத்திலே 300 ஈச்ச மரங்களை நட்டினார்கள் என்பதை நாங்கள் வரலாற்றிலே காணக்கூடியதாக இருக்கின்றது. அன்பார்ந்த சகோதரர்களே, நாங்கள் இந்த சம்பவத்திலிருந்து பல படிப்பினைகளை பெறக்கூடியவர்களாக இருக்கின்றோம். அதிலே முதலாவதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நுபுவத் பற்றி முன்னறிவிப்பு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கு நபியாக அனுப்பப்படுவதற்கு முன்னரே அறிவிக்கப்பட்டிருக்கின்றது என்ற தகவலை நாங்கள் இந்த சம்பவத்தினூடாக நாங்கள் அறிந்து கொள்கின்றோம். அதைத் தொடர்ந்து நாங்கள் சத்தியத்தை நோக்கி பயணம் செய்ய வேண்டும், நாங்கள் சத்தியத்தை விளங்குவதற்காக வேண்டி எங்களால் முடியுமான முயற்சிகள் அனைத்தையும் செலவழிக்க வேண்டும் என்ற விடயத்தையும் நாங்கள் இதிலே கவனத்தில் கொள்ள வேண்டியதாக இருக்கின்றது. அடுத்ததாக சத்தியம் எப்பொழுது எங்களுக்கு தெளிவாகின்றதோ அப்பொழுது நாங்கள் சத்தியத்தை மாத்திரம் பின்பற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்ற விடயத்தையும் இந்த சம்பவத்தினூடாக எங்களுக்கு காண முடிகின்றது. அதே போன்று எங்கள் முஸ்லிம்கள் அனைவரும் எமது சகோதரர்களாக இருக்கின்றார்கள், அவர்களுக்கு நாங்கள் ஒருத்தருக்கொத்தர் உதவி செய்ய வேண்டும் என்ற அந்த மனப்பாங்கையும் இந்த சம்பவம் நமக்கு கற்றுத் தருகின்றது. அது மாத்திரமல்லாது எமது சகோதரர்கள் கடன் தொல்லையிலே கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நிலைமையில் இருக்கின்ற பொழுது அவர்களுக்காக நாங்கள் உதவித்தாசை புரிய வேண்டும் போன்ற இன்னொரு பல படிப்பினைகளை இந்த சம்பவம் எங்களுக்கு குறித்து தருகின்றது என்பதையும் நாங்கள் கூறி விடைபெறுகின்றோம். வாக்குதவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சேருமாறு அன்பாக பார்த்து கொண்டு இருக்கிறது தான் சல்மான் ஃபாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அடிமையாக இருந்தப்போ வேலை செய்த தோட்டம்.